ஹே ப்ரோரீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு கான்டென்ட் போட்டு. இருக்கிற 70 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கான்டென்ட் வேறயா ஒரு குறையா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு அந்த 70 சப்ஸ்கிரைபர்ஸுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். எனிவே நம்ம டாபிக் குள்ள போயிரலாம். ஹோம் மேக்கர்ஸ் ஃபார் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ் தான் நம்மளோட மெயினான டாபிக் இந்த சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸில் ஹோம் மேக்கர்ஸோட தலையாய கடமையாக இன்னைக்கும் இருக்க போகிறது என்னென்னா பேரண்டிங். அதுக்காக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பேரண்டிங் கடமை இல்லையானா அப்படி சொல்ல வரல. பட் மேஜர் ப்ரையாரிட்டி ஃபார் ஹோம் மேக்கர்ஸ் வில் பி டுவர்ட்ஸ் பேரண்டிங். ஸோ அந்த பேரண்டிங்லேயும் நம்ம சில சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணலாம் டு ஈஸ் அவுட் டு அண்டர்ஸ்டாண்ட் பேரண்டிங் பெட்டர். பிஃபோர் ஐ டிஸ்கஸ் தி ஆக்சுவல் கான்டென்ட் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். I am not a certified child care expert or a parenting counselor or psychologist. இதில் எதுவுமே நான் இல்லை. அதனால நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லி காஃபி டேபிள் டிஸ்கஷனாக தான் நீங்கள் பார்க்கணும். ஐம் அ சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர் அண்ட் ஐம் ஆல்சோ அ பேரண்ட். அந்த ஒரு டைனமிக்ஸ்குள்ளே தான் நான் இது ஒரு டிஸ்கஷனாக ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனாக தான் பேசுகிறேன். யூ கேன் லெட் மீ நோ இஃப் யூ அக்ரி, இஃப் யூ ரிலேட் ஆர் இஃப் யூ டிஸ்அக்ரி இன் த காமெண்ட்ஸ். ஸோ இதை வந்து ஒரு டிஸ்கஷனாக மட்டும் பாருங்கள். எனிவே கான்டென்ட்குள்ளே போகலாம். சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் பேரண்டிங் அப்படிங்கும்போது இதில் வந்து சாஃப்ட் ஸ்கில் தனியாக பேரண்டிங்க்குன்னு தனியாக சில கிளை சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்லை. பட் இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சாஃப்ட் ஸ்கில்ஸையே பேரண்டிங்கில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வெரி இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தோன்றது வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்மளோட கப்பு ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம வந்து இன்னொரு கப்பில் வந்து ஜூஸ் ஊற்ற முடியும்னு ஒரு ஒரு ஃபிலாசபி சொல்லுவாங்கல்ல. அது வந்து பேரண்டிங்க்கு ரொம்ப அப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களை செல்ஃப் மேனேஜ் பண்ணிக்க பழகணும். அதாவது அதை இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும். எனக்கு வந்து ஹெல்த் ஆகட்டும், மென்டல் ஹெல்த் ஆகட்டும், ஃபிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், இல்லை ஒரு ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதாகட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்கள் க்ரோத், உங்களோட செல்ஃப் ரெகுலேஷன், உங்களோட செல்ஃப் மேனேஜ்மெண்ட் வந்து த வே யூ பேரண்ட் உங்கள் குழந்தைங்க மேலே இருக்கிற அந்த ஒரு உங்களோட பிம்பமாக அவங்களுக்கு தெரியறது வந்து அது வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அது எப்படியெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம குட்டி குட்டி ஷார்ட்ஸாக நான் வந்து இந்த சேனல்லையே போடுறேன். பட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் செல்ஃப் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இந்த செல்ஃப் அப்படிங்கிறதுக்குள்ளே வர்றது எல்லாமே ப்ரையாரிட்டைஸ் யோர் செல்ஃப். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஸ்கில். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். நீங்கள் வந்து யூ ஷுட் பி ரெடி, யூ ஷுட் பி ஃபுல், யோர் கப் ஷுட் ஹாவ் சம்திங் டு போர் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்மளை அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு நம்ம மென்டல் ஹெல்த் ஆகட்டும், இப்போ நம்ம வந்து பிரேக் டவுனில் இருக்கோம். பட் நம்ம வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அனுப்பி அவங்களுக்கு போய் ஆனுவல் டே அட்டன் பண்ணிட்டு வந்து பிரேக் டவுன் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து இன்னும் ஜாஸ்தி பைலப் ஆகி கடைசியில் குழந்தைங்களை கொடுத்து தாறுமாறாக திட்டி விட்டுருவோம். அந்த மாதிரி தான் அது வந்து ஆகும். ஸோ ஒரு பிரிம் ஆஃப் பிரேக் டவுனில் இருக்கும்போதோ இல்லை ஒரு ஹெல்த் ஹசார்டு இருக்கும்போதோ ஃபஸ்ட் அதை அட்டென்ட் பண்ணுங்க. அப்போதைக்கு அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஏதாவது ஒரு டிவியேஷன் இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் ஏற்பாடு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அட்டென்ட் டு யோர் செல்ஃப், கீப் யோர் கப் ஃபுல். ஆல்ரைட். செகண்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். பேரண்டிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்க வேண்டியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னா நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஒரு தனி ட்ராக். பட் நம்ம குழந்தைங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக அதை கையாளுறோம். ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு பேசிக் பாட்டம் லைனே என்னென்னா இந்த ஃபஸ்ட் க்ரோயிங் ஏஜஸில் வந்து தே வில் மிரர், ரைட்? தே வில் மிரர் வாட் வி டூ. ஒரு 8-10 வயசு வரைக்குமே நம்ம செய்யறதெல்லாம் அவங்க அப்படியே செய்யணும்னு நினைப்பாங்க. அதை பார்த்து நம்ம செய்யறதான் கரெக்டுன்னு நினைப்பாங்க. வீல் பி ஆர் ஹீரோஸ், தேர் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 10 வயசுக்கு மேலே அந்த டீனேஜ் அப்ரோச் பண்ணும்போது தான் தே ஸ்டார்ட் திங்கிங் ஃபார் தேர் ஓன் செல்ஃப். அந்த செல்ஃப் சென்ஸ் ஆஃப் செல்ஃப்ங்கிறது அப்போ தான் டெவலப் ஆகும். ஸோ அந்த வயசு குழந்தைங்கள பேரண்ட் பண்ணுறவங்க எல்லாமே கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ரொம்ப பார்த்து கையாளணும். வாட் வி டாக் பிஃபோர் தெம், ஹவு வி அப்ரோச் அ மேட்டர் பிஃபோர் தெம். அதாவது அவங்க முன்னாடி கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறதோ இல்லை கத்தாமல் இருக்கிறதோ மட்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை. ஒரு விஷயத்த வந்து செய்யறதுக்கு நம்ம ஒருத்தங்களை ஒத்துக்க வைக்கணும், ஒரு நெகோஷியேட் பண்ணி அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அது எப்படி பொலைட்டாக அணுகணும், எப்படி வந்து எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக செட் பண்ணி அதுக்காக கம்யூனிகேட் பண்ண தெரியணும். அந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து நிறைய இருக்குது. அதையும் நம்ம வந்து குட்டி குட்டி ஷார்ட்ஸாக நான் வந்து அதை கான்டென்ட்டாக போடுறேன். பட் செகண்ட் திங் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், அதை குழந்தைங்க எப்படி உள்வாங்கி அதை அவங்களும் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். டீனேஜ் தாண்டினதுக்கு அப்புறம்
அது வந்து வாக்கிங் ஆன் த எக் ஷெல் மாரி தான். அதாவது ரொம்ப பார்த்து பார்த்து தான். அது அந்த ஃபேஸ் அப்படிதான். நம்மளும் அத கடந்து தானே வந்திருப்போம். ஸோ, அங்க வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் டிஃபர் ஆகும். கொஞ்சம் ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மென்ட்டோட நம்ம அவங்களோட இருக்க பழகிக்கணும். பட் அந்த ஃபார்மேட்டிவ் ஏஜ் அந்த ஒரு 10 வயசு வரைக்குமே வந்து நம்ம பார்த்து பார்த்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்னையும் இப்படி பேசினா அவங்க அத நீங்க நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச் வச்சிருந்தீங்கன்னா, அதையே அவங்களும் கடைப்பிடிப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ வந்து பார்த்து கரெக்ட்டா பேசுறது ரொம்ப முக்கியம். 3 என்ன அப்டின்னா, ப்ராப்ளம் சால்விங் டுகெதர். அந்த சாஃப்ட் ஸ்கில்ல வந்து குழந்தைங்களுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே கத்து தரணும். அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, அது ப்ராப்ளமே இல்ல அப்டின்னு சொல்லி அவங்கள தட்டி விட்டுட்டு பேம்பர் பண்ணி நம்ம முதுகு மேல அத எடுத்து போட்டுக்கவும் கூடாது. "நீ தான பண்ண, நீயே அனுபவி" அப்டின்னு அவங்கள தனியா விடவும் கூடாது. "யூ டிட் அ மிஸ்டேக். டேக் த ஓனர்ஷிப். பட் வி வில் சால்வ் திஸ் டுகெதர்." அந்த ப்ராப்ளம் சால்விங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து கொண்டு வரணும். அது வந்து 2 விஷயத்துல ஹெல்ப் பண்ணும். 1 அவங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம வந்து இதுல தனியா இல்ல. நம்ம பேரண்ட் நம்மளோட இருக்காங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். விச் இஸ் ஹியூமன் இல்லையா? அப்போ வந்து நம்ம பேரண்ட் நம்மளோட இருப்பாங்க. நம்ம இதுல தனியா இல்லங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ குடுக்கும். அண்ட் அவங்க வளர்ந்து வரும்போது ஒரு ப்ராப்ளம் வந்தா ப்ளேம் ஷிஃப்டிங்க பத்தி யோசிக்காம, நம்ம 2 பேரும் இத சேர்ந்து எப்படி சரி பண்ணலாம்? அப்படின்னு யோசிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க பார்ட்னர் ஆகட்டும், இல்ல நம்மளேவாகட்டும், அவங்களுக்கு அந்த ஒரு ஆட்டிட்யூட் சேஞ்ச் இருக்கும். 4த் இம்பார்ட்டன்ட்டா நான் பார்த்தது என்னன்னா, அடாப்டபிலிட்டி சொல்லி தரணும். இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு வந்து என்னோட கிட் வந்து ஒரு ஜென் ஆல்ஃபா. இப்ப இருக்கிற கிட்ஸ் வந்து எப்படின்னா, தே ஆர் லைக் வேணும்னா வேணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வளர்ந்துட்டு இருக்காங்க. நம்மலாம் வந்து வேண்டான்னா வேண்டாம். அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வளர்ந்தோம். ஸோ அதுக்கு ஒரு மிட் கிரவுண்ட வந்து நம்ம ஹிட் பண்ணணும். அ அதாவது என்ன வேணும்? ஒரு கோ கெட்டராவும் இருக்க தெரியணும். ஒண்ணு வேணும்னா அத எப்படி தேடி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடவும் தெரியணும். பட் ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. இட்ஸ் இம்பாசிபிள் அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னா, அதுக்கு அடாப்ட் பண்ணிட்டு இருக்கவும் தெரியணும். ஸோ அந்த மிடில் கிரவுண்ட் ஆஃப் அடாப்டபிலிட்டிய நம்ம சொல்லி தரணும். நம்ம இருந்த மாதிரி இளிச்சவாய் மாதிரி எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணிட்டு, அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அத நம்ம சொல்லிக் குடுக்கக் கூடாது. பட் அடாப்ட்டே பண்ணாம, உனக்கு என்ன வேணுமோ அதுல நீ நில்லு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக் குடுக்கக் கூடாது.